கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர். விவரம் என்ன? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக நேற்று காலை 6 மணி முதல் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திருவாரூர், அதே போன்று மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நண்டிலம், கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது தொடர்ந்து தற்பொழுது வரை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த மழை என்பது மிக பெரிய அளவில் தொடர்ந்து பெய்து வருகிறது. திருவாரூர் தாலுகாவில் மட்டும் இரவு 12 மணி வரை 15 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக கூடுதலாக மழையின் அளவு பெய்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தாழ்வாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கையை அந்தந்த பகுதி நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி ஊழியர்கள் உடனடியாக எடுக்க வேண்டும். எந்த பகுதியிலும் தண்ணீர் தேங்காமல் இருக்க வேண்டிய உத்தரவையும் மாவட்ட ஆட்சியர் பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் அனைத்து வட்டாட்சியர்களும் அதே போன்று பேரூராட்சி அதிகாரிகளும் அந்தந்த அரசு அலுவலகங்கள்ல இருக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடக்காமல் இருப்பதற்காக தொடர்ந்து அனைத்து அரசு ஊழியர்களும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து ஒரு 9 வயது சிறுமி நன்னிலம் அருகே அதம்பார் பகுதியில் உயிரிழந்திருக்க ஒரு சோக சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த கனமழை நீடித்து வருவதால் எந்த பகுதியிலும் தண்ணீர் என்பது, மழைநீர் என்பது தேவைக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொதுமக்கள் மிக பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. தேவப்பிரியன், ராஜசேகர், தற்போது எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு? பல இடங்களில் நள்ளிரவு முதல் மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான பாதிப்பு மாவட்டம் முழுக்க இருக்கு? கண்டிப்பாக தேவப்பிரியன், திருவாரூரில் பாத்தீங்கன்னா திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட விஜயபுரம் கடைவீதியில கீழ்ப்பாலம், ரயில்வே கீழ்ப்பாலம் என்பது இருக்கிறது. அந்த கீழ்ப்பாலம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் வாகனங்கள் செல்லாமல் திருவாரூர் மேம்பாலம் வழியாக தேசிய நெடுஞ்சாலை சுற்றியே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் உள்ள நகராட்சி குடியிருப்பு பகுதிகள், அதே போன்று தெற்கு வீதி, கீழே வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இதே போல சேந்தமங்கலம் பகுதிகள் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதா, மழைநீர் தேங்கி இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த தண்ணீர் மழைநீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை உடனடியாக அந்தந்த பகுதி நகராட்சி, பேரூராட்சி அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சாலையோர வியாபாரிகள் எந்த கடைகளும் இதுவரை போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் நேற்று தொடங்கிய மழை தற்பொழுது வரை பெய்து வருகிறது. தற்பொழுது அதீத கனமழை என்பது திருவாரூர்ல பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலையோர வியாபாரி